என் சீட்டு பக்கத்தில் 2 யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு அமெண்டா கேரக்டரோட எக்ஸென்ட்ரிக்கான பிஹேவியரை பார்த்த முதல் சீன்லேயே அவங்க படத்துடைய முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ பெரிய சர்ப்ரைசஸ்ன்னு படத்தில் எதுவும் இல்லை. ஸ்டில் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அங்கே டேரக்டர் தன்னுடைய கிராஃப்ட் என்னங்கிறத காட்டியிருக்காரு. ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற மொமெண்ட்ஸ், ஸ்மார்ட்டாக பிளேஸ் பண்ணப்பட்ட சில எலிமெண்ட்ஸ், 2 கேரக்டர்ஸோடைய அந்த வாய்ஸ் ஓவர்ஸும் யூஸ் பண்ணப்பட்ட விதம் எல்லாமே நைஸ். அதுவும் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கேரக்டர் காணாமல் போயிருப்பாங்க. திடீர்னு அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து லூசுத்தனமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறதெல்லாம் பயங்கர ஒரு டென்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அமண்டா சைஃப்ரட் நீனா கேரக்டரில் ஓவர் த டாப்பாக ஒரு போர்ட்ரேயலோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக போக அந்த கேரக்டர் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதுக்கான காரணம் சொல்லப்படும் போது அவங்க பெர்ஃபார்மன்ஸோடைய காரணம், அந்த மீட்டர் ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸாக எலிவேட் ஆகுது. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது சிட்னி ஸ்வினி ஆக்சுவலாக ஒரு ஆட்டோ பைலட் மோடில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு மிரட்சியோடவே திரியிறாங்க, அப்புறம் ஒரு குழப்பம் வருது, ஒரு டெஸ்பிரேஷன் வருது. இதெல்லாம் எந்த விதத்துலையும் தப்பாக தெரியல. பட் அவங்க அமெண்டா அளவுக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சு இன்டர்னலைஸ் பண்ணி நடிக்கலையோன்ற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் கடைசி ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, அதில் சிட்னி காட்ட டிட்டர்மினேஷன், அந்த கேரக்டருக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் தேட்ரிக்கலாக செம்மையாக ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்தது.